தையட்டி பகுதியில் நிற்கிறோம். ஒரு சட்டவிரோத கட்டிடம் அதோட நீங்கள் என்ன இதுல வந்து நீங்க இந்த ஆயுதம் முன்னாடி அடக்க போறீங்களா? 14 பேரை பெர்மனன்ட் போட்டு இன்றைக்கு 170 போலீஸ் நீங்க கதைக்கல. இது தொடர்புல கண்டன தீர்மானம் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா கதைக்கிறோம். நாங்க இருந்த கதையை வச்சு போட்டு இன்றைய நாளில் இப்போ நாங்கள் தையட்டி பகுதியில் நிற்கிறோம். ஒரு சட்டவிரோத கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளை பிடிச்சு இங்கே இருக்கக்கூடிய விகாராதிபதிக்கு ஒரு முக்கியமான பதவி அல்லது பதவி உயர்வு ஒன்று வழங்கப்படுகிறது என்ற தகவலை தொடர்ந்து மிக முக்கியமான போராட்டம் ஒன்றுக்கு இன்றைய நாளில் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த வலிவடக்கு பிரதேச சபையில் இது தொடர்பில் கண்டன தீர்மானம் ஒன்று கூட நிறைவேற்றப்பட்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் அழைத்து இந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் எல்லோருமே கூப்பிட்டு ஒரு போராட்டம் ஒன்றை இன்னும் சொற்ப வேளையில் இங்கு ஆரம்பிக்க போகிறார்கள். இதற்கு முன்பாகவே காவல்துறை நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஒன்றையும் கோரி அதை இருக்கிறார்கள். மிக ஒரு சிக்கலான நிலைமை தான் இந்த மக்கள் காணி கேட்டு போராடி கொண்டிருக்கிறது. இவ்வாறான நடைமுறைகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அண்மையிலும் பார்த்துருப்பீங்க, இந்த மழை பெய்து இயற்கை அனர்த்தம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலே வன்னியில இன்னும் ஒரு மத கட்டுமானம் ஒன்றை பௌத்த கட்டுமானம் ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பதிவு செய்யப்படுறேன். ஏராளமான மோட்டார் வாகனங்கள் அது வந்துடக்கூடிய மக்கள் எல்லாருமே இதில் இருக்கணும். இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் வரும். முன்னுக்கு போய் போராட்ட நிலைமைகளை பார்வையிடலாம். இதுல நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவு சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு காவல்துறையினாலே வாசிக்கப்படுகிறது. எங்கள் காணிகளை அப்பே இடமா எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, அது கோர்ட்ஸ் மூலம் நிம்மதியா எனக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுண்டா, கொஞ்சம் ஒரு இடத்துல போலீஸ் காணிக்கு பிரச்சனை நடக்குதுண்டா போலீஸார் நடவடிக்கை என்ன? 2 பகுதியும் அந்த இடத்துக்கு போக விடாம பண்றதா போலீஸார்ட்ட கடமை. அதை விட நீங்கள் என்ன இதுல யார் உங்களுக்கு அறிவிச்சது இல்ல பிரச்சனை? இது நாங்கள் பிரதேச மெம்பர். நீங்கள் என்ன எங்கிட்ட வீதியில போக விடாம தடுக்கிறது? சொல்லுங்க, அது சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இப்படி பிரச்சனைடா உசாவைக்கு போட வேண்டியது உங்கள்ட பிரச்சனை. நீங்கள் உசாவையில் உங்களுக்கு யார் அறிவிச்ச இந்த வீதியில போக கூடாது? யாரும் பிரச்சனை இருக்குன்னு அறிவிச்சவையோ இல்ல? நீங்கள் என்னதுக்கு இதுல வந்து நிக்கிறீங்க? நீங்களா வந்து இல்ல நிக்கலாம். சட்டத்தை இலங்கையில ஜனாதிபதிக்கும் ஒரே சட்டம் இருக்கின்றது. நீதிமன்றம் தீர்த்து இருக்கல்லவா? செல்லாதன ஒரு ஆள் விளங்கப்படுத்த நாங்கள் விகாரைக்கு உள்ள வந்தா, விகாரை கட்டத்துக்கு உள்ள வந்தா நீங்க நடவடிக்கை சாமி கடையில்
இந்த பாதை கோயிலுக்கு போறாங்க தடுக்கவும் இல்லை. நீங்க சொல்றது நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். சொல்றது எங்கட டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கேட்டுக்கிட்டு சார் சொல்றாரு பாதையில போறது பிரச்சனை இல்லை. இரு தரப்பினர்களுக்குரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு தானே. ஏதோ இது சட்ட ரீதியாக தான் முடிக்கணும், இன்றைக்கோ முடிக்கணும் சட்ட ரீதியாக தானே. ஆகவே சமாதானத்தை சீர்குலைக்கிற அளவில் 2 பக்கத்தையும் ஈடுபடையலாம். அப்போ சார் சொல்றாரு அதை தீர்க்கிறதுக்கு எங்களுக்குள்ள சட்ட அதிகாரங்கள் இருக்கு. நாங்க இந்த காணியை விட்டுட்டு போய் 30 வருஷம் நாங்க இந்த போராட்டம் நடத்துறோம். 3 வருஷமா போராட்டம் நடத்துறோம். அவருக்கு அச்சரெல்லாம் தியாது நீங்க நாங்கள் இந்த காணியல் மக்கள் ஏனிய காணியலை விட சொல்லி 3 வருஷமா ஜனாதிபதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா இடமும் கழிச்சுட்டோம். මේ අවුරුදු 3 කාලයේදී මේගොල්ලෝ මේ සටන් පාට පටන් ගත්තට පස්සේ මේ ජනාධිපතිතුමා ඉඳලා 15 ශ්‍රේණිය කියන්නේ අමාත්‍යවරයාට යටතට ගෙනියච්චලු මේගොල්ලන්ගේ මේ ඉල්ලීම. එතකොට මේ විහාරස්ථාන අයිනේ ආසල තියෙනවා මිනිස්සුන්ගේ ඉඩකඩම් තියෙනවා. නිවාස පිටලා තියෙනවා. ඉතින් ඒ සටනලු ඉල්ලීමක් කරගෙන මේ සටන් කරන්නේ තාම ඒකට කිසි පියවරක් නැහැ. පිළිතුරක් හම්බුනේ. ඒකට සාකච්ඡා වෙයි පවතිනවා. அது சம்பந்தமா கலந்து ஆலோசிச்சுட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியா இருக்கு நீங்க என்ன செய்யணும்? முன்னுக்கு மக்களுக்கு தீர்வை கொடுத்துட்டு தான் நீங்க அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். ஜனாதிபதி சட்டவிரோத வேர்ல இருக்கிற அதே கவர்மெண்ட் அமைச்சர் எதிர்கட்சி தலைவரும் வந்து இதுல நின்று அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கறது வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு தான் நாங்கள் போராட்டம். அதை விட நீங்கள் இங்க வந்து விஸ்தரிச்சு ஒன்று காட்டிட்டாங்க. வர்ற எங்களுக்கு கிடைச்ச தகவல்படி நீங்க ஒரு 3ஆம் தேதி இன்னொரு ப்ரோக்ராம் கொழும்புல மொரட்டோல இருந்து கொண்டு மொரட்டோ அங்க சிங்கள பகுதியில இருந்து கொண்டு நீங்க ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்க போறாதான் எங்களுக்கு தகவல் வந்துருக்கு. அப்போ இதெல்லாம் தடுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முதல் தட்டமே இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போராட்டம் வந்து நாங்கள் எங்களுக்கு தீர்வு வரும் மட்டும் பிரேச உறுப்பினர்கள் பிரேசவையில் எடுத்த தீர்மானத்துக்கு நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டாடுறோம். එතකොට සර් මෙයා දැන් කියන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන් ගන්නා තීරණයක්ලු ඒකේ ඉන්න සමාජිකයන් තමයි වෙවිලා ඉන්නේ. එතකොට මේගොල්ලන්ට මේ ආරංචි කරලා තියනවලු එන 3 වෙනිදාද කොයිද නැවතත් මේ මොරටුව පැත්තේ ඉඳලා මාධ්‍යමතාවත් ඇවිල්ලා මේ නැවතත් මේ පිළිමයක් තියලා අලුතින් සංශෝධනයක් කරන්න. කොළඹ நடக்கிற ப்ரோக்ராம் සාකච්ඡා මට්ටමේ සදායි මේව සාමය කඩ කරන්න බෑ එකතු වෙලා. ඒක පැහැදිලිව දැනුම් දෙන්න. මේක පාරවල් අවීර කරගෙන ඊටම ලබාදී සම්බන්ධව මෙයාලට ඕන අධිකරණයේද කියලා නඩුවක් දාලා නියෝග අධිකරණයේ නිසි කරනවා කියන්නේ. அது ஒன்று பிரச்சனை சார். நம்ம தெரியும் தானே உங்களுக்கு ரோட்ல இருக்கிறதா இத்தனை பேர் சொல்லி எத்தனை பேர் அண்டையை பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் முன்னுக்கு நின்று கொண்டு பேக்கை காட்டுறீங்க. பின்னு 14 பேரை பெறாண்டு போட்டு இன்றைக்கு 170 போலீஸை கொண்டு வந்து போட்டிருக்கிறீங்க. என்ன நாங்கள் ஒரு 10 பேர் போகிறதுக்கு 170 போலீஸே போட்டிருக்கிறீங்க. என்ன பழக்கம் பண்ணுகிறேன் நான் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கே வழி இல்லாமல் கிடக்கு. மக கெதரா டிஸ்டர்ப் ஆல்வேஸ் கேண்ட இந்த வீடும் அந்த வீடும் என்னுடைய வீடு. டிஸ்கஷன் சார். இந்த அரசு தரப்போட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இதே இன்றைக்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் இந்த பேராவதுக்கு அதிகாரம் கொடுக்குற அமைச்சர் வந்து எங்களுக்கு கிளம்பி கும்பிட்டு மரியாதை செலுத்தி சொன்னவர் நாங்கள் முழுக்குள்ள விட்டுட்டோம். இதுக்கு தீர்வு தாரம்னு சொல்லி இன்றைக்கு 1 வருஷம் கடந்துச்சு. அந்த அமைச்சராக இன்றைய போய் பதவி அவருக்கு வழங்க போகிறோம். அப்படி எப்படி நாங்கள் நீதிமன்றத்தையோ இல்லாட்டி அமைச்சரவையை திருப்பி போட சொல்றீங்க? මේ කරලා තියෙන්නේ විධිවිරෝධී වැඩක් වුණා කියලා එයාලා පිළිගත්තා. ඒ පිළිගැනීමකින් පස්සේ අපි එතනින් වෙන අලුත් දෙයක් ආරීමේ කරන්නේ. අපි මේකට
අනිවාර්යයෙන්ම ඔයගොල්ලන් තීන්දුවක් ලබා දෙනවා. එහෙම දැන් අමාත්‍යවරයා කිව්වා. ඒ අමාත්‍යවරයාම නැවතත් මේ දේවල් කරගෙන දීර්ඝ කරගෙන යනවලු. ඒකේ ඒ හින්දා මෙයාට அது போய்யாமா අපිට ඒ சொல்றீங்க எது போய் පොලිසියට ඒ බදාල් නැහැ කියන්නේ. அது போலீஸ் විද්‍යාර්ථීනෝ කියන පෙරපාලන plan විද්‍යාර්ථීනෝ නීතිය වංචක ගැසීම් බෑ කියන්නේ. හරිද? නීතිය වංචක ගැසීම් බෑ. නීතිය පෙළපාලිත් බෑ. ඔව් පෙරපාලිත් බෑ. පෙළපාලියක් බවට පත් වෙනවා. මේක ගොඩක් කලින් මේක උසාවි නියෝග ආපු මේ ඔක්කොම සමන්ස් කරලා තියෙනවා මේ ලොකු ප්‍රශ්නයක් මේ. ඒක නිසා තමයි මේක මේ නවත්තන් ඉන්නේ කියන්නේ. මොකද මේක අපිට මේ වැඩක් නැහැ මේ ඊට පස්සේ අන්සර් වැඩක් නැහැ අපිට. எங்களுக்கு பிரச்சனை ஐயா வெட்டுப்பட்டு எனக்கு கேஸை போட்டுருக்கு 5ஆம் தேதி வர முடியுமா எங்கண்ட காணியத்தானே பிட சொல்கிறோம். உங்களுக்கு 170 வரப்பு என்னத்துக்கு தேவை? ஆனால் 6 வயது பக்கம் இந்த சுற்றாடலில் உலாவினா எனக்கு இப்போ 76 வயது. இதால் போகிறது அதால் வாரது இந்த வியாரைகளில் விளையாடுறது அந்த இந்த அதில் சின்ன இது இருந்தது என்ன சின்ன கோயில் அதிலேருந்தே கிரிபத் அதில் தருவு நம்மங்களை கிரிபத் சொற்கள் அந்த இப்போ சிங்களமே நான் என்ன பண்ணுவேன் 68ஆம் ஆண்டு ராடேஸ்வரா குறிச்சியில் சிங்களம் ப்ராக்டிக்கல் சிங்களம் பாஸ் பண்ணேன் இல்லையா ஏண்ட புழுவன் கதாகரண்ட புழுவன் மதி கதாகரண்ட மதி நாங்கள் போட்ட வழக்கு இல்லை எல்லாரும் அதான் சொல்லி நம்ம எங்களை வழக்கு போட சொல்லி வழக்கு போடுறதால எங்களுக்கு நம்பிக்கை ඉන්න නිසා අපි මේ ඉඩම් සම්බන්ධව දාපු නඩුවලට අපි කවදාකවත් මේ වෙලාවට වාසියක් කරලා නැහැ. ඒක වාසියක් වෙන්නේ නැත්te අපි අපිට ඒක මුත් කියන්නේ බෑනේ. ඒක ඉරුගාගෙන එපා. ඒකට අයිතියක් කරන්න இல்ல காணி வழக்கு சார் நான் உங்கள்ட்ட ஒரு மனிதாயமான ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்படின்னு கேட்டா இது பௌத்த கோயில் தானே பௌத்த கோயில் தானே புத்த பெருமான் என்ன சொல்லி இருக்கிறாரு? உங்களை கள்ள காணி பிடிச்சி மக்கள்கிட்ட காணியை பிடிச்சி ஒட்டுமொத்தமாக 13-14 பேர்ட்ட காணியை பிடிச்சி கட்ட சொல்லி புத்த பெருமான் சொல்லி இருக்காரு பௌத்த துறவிக்கு. මෙයා කියනවා සර් ඔයාලා බෞද්ධයෝනේ බුදුහාමුදුරුවෝ මොනවද කියලා තියෙන්නේ? අපි අපි දෙවියෝ තහන අපි එතකොට බුදුහාමුදුරුවෝ පොතේ හරි දේශනා කරලා තියෙනවද මිනිසුන්ගේ පදිංචි ඉඩම් වල මේ මිනිසුන්ගේ උදරලා ගෙවල් හදාගෙන මේ පන්සල් හදාන්න මේ එහෙම කරලා තියෙනවා කියලා අහනවා. ஆனா இதுக்கு முதலும் இங்கே பௌத்த துறவி இருந்திருக்கிறார். ஆனா அந்த பௌத்த துறவி இங்கே எல்லா இடத்தையும் தெரிஞ்சு தமிழ் மகன் தான் அந்த பௌத்த துறவிக்கு காணி கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த பௌத்த துறவி என்ன மக்கள்கிட்ட காணியை பிடிச்சி கட்டின காட்டுறதை விட சுத்தவரை ඒරියා පඩිකරගෙන නිකරා ඉන්නේ නැහැ භික්ෂුන් වහන්සේලා හිටියලු ඒත් එයාලාට ඒ භික්ෂුන් වහන්සේලා සාධාරණව මේ මිනිසුන්ගේ මේ මිනිස්සු දුන්නාලු ඒගොල්ලන්ට ඉඩම් මේ ඉඩම් දුන්නාලු මේ පන්සල් මේවා කරගෙන ඉන්නේ කියලා. නමුත් මෙයා මේ පන්සල් බලාත්කාරය මේ සීලම කරු කාරණා ගැන අධිකාරිය එல்லாம் விளங்குதான் பிரச்சனை දැන් මේ පන්සල් ඉඩම් අල්ලගෙන මේ ආරේපික නමුත් ඒ සීල කරුණු කාරණා ගැන අධිකරණයට යන්න කියන අධිකරණය இது வாக்குவாதம் பட்டு சரியா முரண்பட்டு செய்ய முடியாத விளையாடு. ஆகவே நீங்க என்ன செய்ய சொல்ற நீங்க சொல்ற விடயங்களுக்கு அதுல ஒண்ணு எதிர்ப்பு இல்லை எங்களை ஒண்ணு அப்ப எந்த ஒரு எதிர்ப்பு இல்லை இவ்வளவு நீங்க கூட்டினா நம்ம கான்செப்ட் பண்ணுங்க அவர் சொல்றாரு அதுல ஒண்ணு எதிர்ப்பு இல்லை. இது சம்பந்தமா எல்லா சகல விடயங்கள் இப்ப கூட்டினது அவர் கூட்டினது எல்லாத்தையும் போட்டு ஒரு மேல் அறிக்கை நீ கௌரவ நீதிமன்றத்துக்கு செஞ்சு அது சம்பந்தமா வழக்கு ஒன்று நீங்க தொடருங்க. அதுல இருந்து உங்களுக்கு சாதாரண என்ன இதுண்டா இந்த பௌத்த சாசன அமைச்சர் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த விகாரை வந்து சட்டபூர்வமா பதிவடையில பதிவடாத ஒரு விகாராதிபதிக்கு
அடுத்து அவருக்கு ஒரு கௌரவ அந்தஸ்தை கொடுக்குறது எப்படி அப்ப நீதி வந்து அப்படித்தான் இருக்கு அப்ப நீங்க அரசாங்கத்தையோ நீதிபதி ඉඩම නීතිවල වෙන්න අපි දන්නේ නැහැ කියන්නේ. හාමුදුරුවන්ට ඒ දෙන්නේ බෞද්ධ කටයුතු අමාත්‍යාංශයෙන් දෙන්නේ ඒ හාමුදුරුවන්ගේ තියෙන පැවිදි කමට දෙන එක තනතුරක් මෙතන දෙන තනතුරක් නෙමෙයි ඒක. මේ පන්සල අදාළ නැහැ කියන්නේ. පන්සල අදාළ නැහැ ඒක. යාගේ නිකායට. නිකා කියන්නේ මේ කොරකම් කරන්න පුළුවන් ඒකට මොකද දෙන්න පුළුවන් එයා ඉන්නේ මෙතනින් නේ එයා වෙන කොහෙද ඉන්නවද නෑනේ මේ පන්සලේ ඉන්නේ தீட்சா விகார விகாராதிபதிக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி கிடாக்கு இந்த தீட்சா விகார விகாராதிபதிக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி கிடாக்கு இது எங்கண்ட ரோட்டை இது பிரதேச வேணாங்கள் சரி அது எங்கண்ட பிரதேச சபையில நீங்கள் இந்த ரோட்ல எங்களை நிக்க வேண்டாம் என்று நீங்கள் ஏன் மறைச்சு கொண்டு நிக்கிறீங்க நீங்கள் ஏன் குறுக்க நிக்கிறீங்க நீங்க குறுக்க நாங்க அங்க போறோம் பிரதேச பாதையோட பாதையால போறோம் நாங்க வந்து பிளாக் பண்ணி අද තියෙන වෙන සිද්ධියක් කියන්නේ. இல்ல இல்ல நீங்க பஞ்சாலைக்கு இல்ல இல்ல நாங்க விகாரைக்கு வந்து பிரச்சனை பண்ணல விகாரைக்கு வரல நாங்க இல்ல ரோட்ல சைடா தான் நிக்க போறோம் இந்த ரோட்ல சைடா தான் நிக்க போறோம் பஞ்சாலைக்குள்ள வந்தா நீங்க பிரச்சனை பண்ணுங்க பஞ்சாலைக்கு வரல பஞ்சாலைக்கு சேதப்படுத்த இல்ல கேட்டுக்கொள்ளுங்கள் நான் சொல்ற தமிழ்ல சொல்ற சிங்கள தமிழ்ல போடுங்க மக்களுக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்களேன் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் சமாதானத்தை சீர்குலைக்க வேலையும் செய்யலாம்னு சொல்லியிருக்க முடியும் இது சம்பந்தமா நேற்று முன்தினமே நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் கௌரவ நீதிமன்றத்துக்கு இது சம்பந்தமாக எல்லா விடயம் தொடர்பாகவும் இந்த ஆரம்பம் தொட்டே இந்த தொடர்பாக கௌரவ நீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்ததன் பின்பு சமாதானத்தை சீர்குலைக்கிற அளவு ஒட்டும் கூட்டமாக 5 பேருக்கு மேலே கூட்டினா என்னது 5 பேருக்கு மேலே கூட்டினா அதுக்கு சொல்கிறது சிங்கள சொல்கிறது நீதி விரோத ரெஸ்ட்ரிக்மெண்ட் சொல்கிறது அப்போ 5 பேர் கூடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாது நீங்கள் சட்டத்தின் கீழே பிழை செய்கிறீங்க அப்போ இப்போ ஆக அதுக்காக தான் இந்த ஒன்று கூடி நீங்கள் செய்கிற நான் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இது வந்து பிரதேச ரோட் பிரதேச ரோட்டில் அவைதான கல் போட்டு தார் போட்டு தான் அவைதான் அவைன்ற வீதி அவை அது வரையும் போகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு உரிமை இருக்குது நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போகிறதுக்கு உரிமை இருக்குது நீங்கள் இந்த பாதையை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன அடிப்படை என்ன சமாதான குறை வந்திருக்கு உங்களோட விகாரையிலேருந்து கல்லறிஞ்சதா விகாரையை உடைச்சதா விகாரைக்குள்ளே போனதா இது வந்து இன்றைக்கு இந்த விகாராதிபதிக்கு கொடுக்குற பதவி உயர்வு அவர் செய்கிற அடாத்துக்கு எதிரான ஒரு அறவழி அமைதி வழி போராட்டம் நீங்கள் இதை ஆயுத முறையில் அடக்க போகிறீங்களா இந்த அமைதி வழி அறவழி போராட்டத்துக்கு அதில் போய் அவர்களை நின்றுட்டு வர போயிடும் அது நாள் பொறுக்க இருக்க போயிடுமா ஒரு அடையாளத்தை சொல்ல போயிடும் இதுக்கு உங்களால் விடையிலாண்டா இது என்ன அராஜகம் இது உங்களோட அராஜகம் தானே இது ஏதாவது இதுவரைக்கும் எங்கேயாவது வன்முறை நடந்ததா உங்களை யாரும் தாக்கினதா உங்களை யாரும் இடிச்சதா அல்ல கல்லறிஞ்சதா அல்ல ஏதாவது செய்தவையா இன்றைக்கு இவ்வளவு பேரும் வந்து மரியாதையா கௌரவமா நிற்கிறாரு இப்போ நீங்கள் அதில் போய் நின்றுட்டு போகிறதுக்கு இந்த பாதையில் விடையிலாண்டா நீங்கள் சட்டத்தை எப்படி கையில் வச்சுக்கிறீங்க අපට තියෙන රාජකාරියම අපි කරන්නේ කියන්නේ. හරිද? අපිට මෙතනින් එහාට ගියොත් මෙතන දැන් මෙතන කිසි ගැටලුවක් නැහැනේ. ඒක උද්ඝෝෂණය කරා මෙච්චකල් කරා. හරිද? ඉතින් එහාට යම් සිද්ධියක් වුණා මෙතන පස්සේ වැටෙනවා නීතියෝද රැස්වීමකට මේක හැරෙනවා කියන්නේ. හරිද? ඒක කියන්නේ පැහැදිලිව. හරි ඕගොල්ලෝ ඕන දෙයක් කියන්නේ. අපිත් ඊට පස්සේ අපිත් අපේ ජොබ් එක කරනවා. අපි පාඩු ඉන්නේ එකයි. හරිද? අපි රාජකාරී කරනවා. අපි මේ කාටවත් අපි මේ හිරියාරයක් කරේ නැහැ. බාධා කරේ නැහැ. ඒගොල්ලෝ උද්ඝෝෂණය කරන්න පුළුවන් නම් මෙතනක් පුළුවන් අතනක් පුළුවන්. කොළඹ ගිහලා ජනාධිපති ඉස්සරහ ගිහලා කරන්න පුළුවන්. හරිද? මේ පන්සල ඉස්සරහ යන්නයි අරවම අපි දන්නවා වෙන්නේ සිද්ධි මොකද්ද කියලා. ගල් ගහන්න ඕනේ නැහැ කියන්නේ. හරිද? සිද්ධියක් වෙන්නේ එක බලපගෙන තමයි පොලිසිය ඉන්නේ. ඔයාලට අපි කියන කතාව ඔයාලට යාමේ අයිති තියෙනවා කියන්නේ போறதுக்கு வரதுக்கு எதுவும் எந்த ஏவா சீமா கல்ல තියෙනවා කියන නීතියේ சட்டத்தின் கீழே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்தேர்ச்சியாக இந்த ப்ராப்ளம் வந்து கொண்டிருக்கனால இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஏதோ இந்த விகாரைக்கு முன்னுக்கு இது செய்யலாம் சீமா கிரி அனர்த்த காலம்ன்றீங்க நீங்க அனர்த்த காலத்துல நீங்க எப்படி மறைப்பீங்க இதை இன்றைக்கு இதுல இவ்வளவு பேரும் வந்து இந்த விகாராதிபதிக்கு கொடுக்கறதுக்கு எதிராக கதைக்கிற விஷயத்துக்கு உங்களால இப்படி ஒரு அராஜகம் செய்யலும்டா போலீஸால நீங்க இந்த நாட்டுல என்ன சட்டம் என்ன நியாயம் මහජන මේවාට මෙයාලා ඉරියට කරනවලු අපිට බාධාවත් කරේ නෑ. නමුත් சாதாரண ඉතින් මෙතන ගියා මේ විසඳෙන්නේ சார் சொல்றார்
என்ன நாங்க செஞ்சாலும் இங்கே இந்த பிரச்சனை தீராது தானே. அரசாங்கம் சட்டவிரோத நடவடிக்கை நீதி விரோத நடவடிக்கைக்கு தானே சப்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்க நாங்க அதுக்கு கூட போவோம். உறுப்பினர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு இந்த நாட்டுல சுதந்திரம் இல்லை என்றால் என்ன உங்களோட அராஜகம், போலீஸ் அராஜகம். பிரதேச சபை பாருங்க, 5ஆம் தேதி கோட்சாலா நீங்க அது உங்களோட பஞ்சாலைக்கு வந்தா எங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சா கலைக்கிறோம். நாங்கள் நீண்ட கதையை வச்சு கூட நாங்கள் உங்களோட பஞ்சாலைக்கு வந்தா மட்டும்தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு செய்தா மட்டும்தான் நீங்க கதைக்கலாம். ரோட பிளாக் பண்ணல, நீங்க வெட்டியல, நாங்க சைட்டா போவோம். මිනිස්සුන්ට යාමේ අයිති තියෙනවා කියන්නේ. மக்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் நீங்க ஏன் மறைக்கிறீங்க? மக்களுக்கு போறதுக்கு வரதுக்கு இருக்கனா ஏன் மறைக்கிறீங்க? போலீஸ் වල நீ பாத்துக்கோ. போலீஸ் වල සාමය කඩ වෙනවා නම් ජාතික ආරක්ෂාවට පස්සේ යනවා අපරාධ අනුවංශය 16 ගන්තියට ඒවා සීමා කිරීමට ලක් කරලා තියෙනවා කියන්නේ. சமாதானத்தை சீர்குலைக்கல இருந்தா மக்களுக்கு சமாதானத்தை யார் சீர்குலைக்கிறீங்க? நீங்க சமாதானத்தை சீர்குலைக்கிறீங்க. நாங்க அமைதி வழியில வந்து அவங்க அறவழியில இருந்தா நீங்க தான் சமாதானம் சீர்குலைக்கிறீங்க. அகிம்சை வழியில மக்களுக்கு போராட அதிகாரம் இல்லையா? அவங்க வந்து போறாங்க, நீங்களே பண்ணுங்க. நீங்களே பிரச்சனை ஆகுது, நீங்களே இந்த பிரச்சனை ஆகுது. සාමය ආරක්ෂා என்ன சட்டம் சட்டத்தார் நீங்கள் கோர்ட் ஆர்டர் பிரதேச சபா பாராண்டி இருக்கா? ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 116 කියන්නේ. ரோட்னு சொன்னா பிரதேச சபா பாத்துட்டு வேற சொல்ல தேவையில்லை. கோர்ட் ஆர்டர் எடுத்தா ரோட்ல போக கூடாதுன்னு பிளாக் பண்ண கூடாதுன்னு சொன்னா அது மட்டும் தான். அது வேற வேற இல்ல. அது உங்களோட கோர்ட் ஆர்டர்ல இந்த ரோட் பாவிக்கலாம்னு இன்றைக்கு இருக்கா? இந்த ரோட் இல்ல. சரியோ, ரோட்ல அப்படி செய்ய கூடாதுன்னு தான் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. சரி, உங்களுக்கு அது தமிழால் அமைதி வழியில போராடுவதற்கு நீங்க அது சொல்லேக்க நீங்க இங்க நிக்க இல்ல. இப்போ வந்து அப்படி கதை சொல்ல வேணாம். அப்படியே இதை எடுத்து வந்து பாருங்க. நீங்க சரியோ விலங்குது நான் சொன்னேன். அதுதான் சொல்லேன். நீங்க அதை கதை சொல்ல வேண்டாம். இதை சொல்லேக்க ஒண்ணுமே கேட்காம இப்ப கதை சொல்லு. இதை பாருங்க, இப்படி எடுங்க. சரி, இப்ப எடுத்துட்டு வடிவா வாசிட்டு பாருங்க. என்ன கோர்ட் ஆர்டர் எழுதிருக்கு. சரி, நீங்க போய் கோர்ட்ல ஒன்றானீங்க. உங்களுக்கு ஒரு இப்படியே ரோட் சென்டர் இருக்கு. පෙරහැර බවට පත් වෙනවා කියන්නේ ඒකත් වරදක් කියන්නේ. ஏதாவது பிரச்சனை வந்தா ரோட் பிளாக் பண்ண முடியும். சட்டத்துல செய்ய முடியும். இதுல என்னுடைய பேர் இல்ல, நான் போறேன். உங்களோட பேர் இந்த அகலோட மட்டாக்கள் வந்தா அதுக்கும் இதுல வாசிக்க பாருங்க. வடிவா கேளுங்க. இதுல ஃபுல்லா வாசிங்க. ஃபுல்லா வாசிட்டு பாருங்க. கீழ வாசிங்க, வடிவா வாசிங்க. அந்த பேராக்கலோட வந்தாக்கள யாருக்கும் அப்படி செய்யலாம். இது வாசிக்காம சும்மா கதிக்க வேண்டாம். சரியோ, இது நீங்க சுப்ரீம் கோர்ட் இது நாங்க கொடுத்த தீர்மானம். இதுல சொல்லப்பட்டிருக்கு சமாதான குலைவு. இங்க நாங்கள் போராடுவதன் மூலம் சமாதான குலைவு இல்லை தானே? இதுல என்னுடைய பேர் இல்ல, நான் சபாபதி. ஒரு ஆள் ஏன் நான் போறதுல என்ன பிரச்சனை? கேளுங்க, உங்களோட பேர் இல்ல. இதுல நீங்க முந்தி வந்த பிரச்சனை போட்டாக்கள் பேர் தான் போட்டு இருக்கு. அடுத்த உடைய வரைக்கும் நீங்களும் அப்படி ஒவ்வொரு முறையும் நானும் இந்த போராட்டத்துக்கு வரேன். நானும் இந்த போராட்டத்துக்கு வரேன். நீங்க வடிவா வாசிங்க. சரியோ, இந்த யுத்தம் තුන්වෙනිදා යම් අලුත් Police
ஒரு மாத தலைவர்னு பார்க்காம என்ன செய்யணும் வேண்டு எங்க இந்த பாருங்க எப்படி கைது செய்யணும் எப்படி கைது செய்யணும் பாருங்க ஒரு கேவலமான முறையில காட்டு மிராண்டிகள் உங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க தூக்கி எறிஞ்சு இதுக்கு தான் இந்த நாட்டில் விழா நடந்தது கேவலமான கூட்டம் உண்டு கேட்டா சொல்லுவாங்க தூக்கி கொண்டு போய் ஆடு மாடு தூக்கி எறிகிற மாதிரி அங்க அங்க இந்த சப்பாத்து காலால போட்டு நிரோஷ் அவர்கள் தவிசாளர் வலி கிழக்கு பிரதேச சபை தமிழ்